இது வெறும் விளையாட்டு இல்ல. ஒரு பொம்பளை எப்படி பொழைக்கணும்னு சொல்லி தர ரகசியம். கையில கிடைக்கிற காசை செலவுக்கு போக நாளைக்கு ஒண்ணுன்னு கொஞ்சண்டாவது சேர்த்து வச்சு வந்தோண்டா ஒரு நாளை எதிர்பாராம ஏதாவது ஒண்ணு நடந்து வெறுங்கைய வலிச்சு திங்கிற வேலை வரப்ப அவ அத்தனை நாள் சிக்கனமா பொழைச்ச பொழைப்ப 6 கையும் எதிர்பார்க்காம அடுத்த குழியில அவளுக்கு சேமிப்பா திரும்பி வரும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காசு வேணுமானே எனக்கு தெரியாது. ஆனா மரியாதையா இருக்கிறதுக்கு கண்டிப்பா காசு வேணும். இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு காசெல்லாம் பெருசு இல்லைன்னு யாராவது சொன்னா அடுத்த வேலை கஞ்சி கூட கஷ்டம் இல்லாத அளவுக்கு அவன்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம். அத பாத்துக்கிட்டு நீங்க ஊதாரி பொழப்பு பொழைச்சண்டா இப்படிதான் நாம நகை வச்சிருப்பாளா ஆத்தாலும் அப்பனும் சொத்து தர மாட்டாங்களா அடுத்த வாய பாத்துக்கிட்டு திரிஞ்சுக்கு இருக்கணும். பொழைக்கிற பொழப்புக்கு தாண்டி முதல்ல ஒரு பொம்பளைக்கு சுதந்திரம் வேணும். அப்படி அது மட்டும் இருந்துட்டா மத்த சுதந்திரம் எல்லாம் அடுத்தவ என்ன உனக்கு தாருது? அப்படி நீ மாறிக்கிட்டேன்டா 60 வயசுல நான் புரிஞ்சுக்கிட்ட சுதந்திரம் 30 வயசுல என் மவளுக்கு கிடைச்ச சுதந்திரம் 18 வயசுல என் பேத்திக்கு கிடைக்க போற சுதந்திரம் நாளைக்கு அவ மக பிறக்கும் போதே கிடைச்சிடும். இந்த ஊர்ல இருக்கிற கிணறு கட்டைகள் விட நான் தான் அப்படியே பெரிய உழைப்பு உழைச்சுண்டெல்லாம் இல்ல. என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சு. அதனாலதான் இந்த ஊர்ல பொம்பளை பேர்ல இருக்கிற ஒரே வீடு இதான். என் மகன்களுக்கு கூட சொல்லாத ரகசியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த படைக்க காக்க அழிக்கண்டு அத்தனைக்கும் ஆம்பளைய கும்பிட சொன்னவன் கூட பணத்துக்கும் படிப்புக்கும் பொம்பளைய தாண்டி